भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते. ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காரைக்குடியிலேருந்து ராஜேஷ் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். இவங்களுடைய அப்பா வந்து ஒரு காலத்தில் வந்து மருந்து கடை வச்சுருந்துருக்காரு. இவரும் வந்து அதே மருந்து கடையை வந்து 4-5 பிரான்ச்சாக வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இது வந்து இவங்களுடைய சகோதரர் கூடயோ இல்லை வந்து நட்பு வட்டாரத்துலேயோ சேர்ந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ ஏன்னா குரு பயிற்சி வேறு ஆரம்பிக்க போகுது. அதனால வந்து நான் இந்த தொழில் வந்து இப்போ நான் ஆரம்பிக்கலாமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான நேரங்கள் இவர் வந்து ஆரம்பிக்கலாமா சுவாமிஜி இந்த மாதிரியான தொழில்? உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் கேட்ட இதுக்கு இப்போ எப்படி நேரம் இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் சப்தரிஷி வாக்கியப்படி தாராளமாக மருந்து கடை ஆரம்பிக்கலாம், மெடிக்கல் ஷாப் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் சகோதரரை நீங்கள் பார்ட்னராக போட்டு தாராளமாக செய்யலாம். அதுக்கான காலம் இப்போ கூடி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலையில் தான் வந்திருக்கார். அடுத்து குரு பெயர்ச்சின்னு சொன்னீங்க. சிம்ம ராசிக்கு குரு பகவான் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பெயர்ச்சியான குரு பகவான் மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரம் சித்திரை. அந்த நட்சத்திரத்திலே இன்றைய தினம் சந்திரன் இருக்கிறது. ஆகவே மேஷ ராசிக்கு அது நன்மையை செய்யும். ராசி அதிபதியின் நட்சத்திர சாரம் வாங்கி 6, 7 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரித்து மாலை நேரத்திலே 7ஆம் இடத்தில் வந்து ராசியை சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள் என்று சொல்வோம். 5ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் என்னும் செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வெகு சிறப்பான நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே அமோக வெற்றி ஏற்படும். சாதாரண வெற்றி அல்ல, அமோக வெற்றி, மகத்தான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். ஆரோக்கியத்தில் உள்ள சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் விலகிவிடும். அஷ்டமச்சனி அவ்வப்போது ஏதேனும் ஒரு சிறிய உடல் ஆரோக்கிய உபாதையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடமாகிய கன்னியிலே மாலை 4:12 வரை இருந்துவிட்டு அதன் பிறகு
6ஆம் இடமாகிய துலாமிற்கு சந்திரன் வருகிறது. சித்திரை நட்சத்திரத்திலே 1, 2 ஆகிய பாதங்களிலே 4, 12 வரை இருந்துவிட்டு பிறகு 3, 4 ஆகிய பாதங்களுக்கு துலாமிற்குள் சந்திரன் வருகிறது. ராசி அதிபதி சுக்கிரனின் மற்றொரு வீடான துலாமிற்கு சந்திரன் வரும்பொழுதும் உங்களுக்கு நன்மையைத்தான் அதிகமாக செய்யும் என்று சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் புதனோடு இணைந்து சந்திரனின் வீடான கடகத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே இந்த சந்திரன் கன்னியிலும் துலாமிலும் 2 ராசிகளிலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். சிறிய வியாபாரிகள் வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை விற்பனை செய்யக்கூடிய தொழிலிலே உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உணவுத்துறையிலே உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நன்மை நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த பொருள்லாம் இப்போ விற்றுருவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருள்லாம் இப்போ வாங்கிடுவீங்க. வாங்குதலும் விற்பனை செய்தலும் மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்ப உறவுகள் வலுப்பெறுதல் போன்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதனின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் இருக்கிறது மாலை வரையிலே. அதன் பிறகு துலாமிற்கு செல்கிறது, 5ஆம் இடத்திற்கு செல்கிறது, சுக்கிரனின் வீட்டிற்கு. புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது சந்திரன் இன்றைய தினம் புதன் வீட்டில் பாதியும் சுக்கிரன் வீட்டில் பாதியுமாக சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்த புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் செய்யும் வேலைகளுமே இப்பொழுது அதிகமாகும். ஏன்னா புதனோடு பரிவர்த்தனை, சுக்கிரனோடு ஒருவித பரிவர்த்தனை, இப்படி சந்திரன் இன்றைய தினம் பரிவர்த்தனா யோகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே மிதுனத்திற்கு நன்மைகள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி. எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் எல்லாம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் முன்னேற்றம் மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு வழியாக முடிவுக்கு வரும். எந்தெந்த ஒரு விஷயத்திலே சர்ச்சைகள் இருந்ததோ, எந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது ஒரு வழியாக நல்ல முடிவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். ஆகவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடமாகிய கன்னியிலே மாலை வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 4ஆம் இடமாகிய துலாமிற்கு சென்று விடுகிறது. கன்னி ராசிக்கு அதிபதியான புதனும் துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் கடக ராசியிலேயே இருக்கும் பொழுது ஒரே நாளில் கன்னியில் பாதி நாளும் துலாமில் பாதி நாளுமாக உங்கள் ராசி அதிபதி சந்திரன் சஞ்சரிப்பது அவ்விரு கிரகங்களோடும் பரிவர்த்தனா யோகம் பெறுகின்ற அற்புதமான ஒரு நிலையை விளக்குகிறது. அதன் மூலமாக கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய நன்மை, அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வேக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஆணி முடிந்தாலும் பரவாயில்லை, ஆடியில் கூட திருமண பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தலாம், கவலைப்படாதீர்கள். ஆடி மாதத்தில் கல்யாணம் தான் பண்ணக்கூடாது, கல்யாணத்தை பற்றி பேசவே கூடாதுன்னெலாம் நினச்சிக்காதீங்க. பேசலாம், ஜாதகம் கொடுக்கலாம், வாங்கலாம், பெண் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், ஜாதகம் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கலாம், பெண் பார்க்க போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆடியில் கல்யாணம் தான் பண்ணக்கூடாது.